தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் அமைந்துள்ள முசிறி கிராமம் வரலாற்றுச் சிறப்புமிக்க முசுகுந்த நாடு என்று அழைக்கப்படும் 32 கிராமங்களில் முதன்மையான ஒன்றாகும். இங்குள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் இப்பகுதியின் மிக முக்கியமான ஆன்மீக தலமாகும். இக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயில் பட்டுக்கோட்டைக்கு வடகிழக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுக்கூருக்கு மேற்கிலும் அமைந்துள்ளது. மூலவர் அருள்மிகு கைலாசநாதர். இங்கு இறைவன் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். இறைவி அருள்மிகு பெரியநாயகி அம்மன். தற்போதைய பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ள 36 வெள்ளாள கிராமங்களும் அதனை சுற்றியுள்ள ஊர்களும் முசுகுந்த நாடு ஆகும். இதன் தலைநகரம் முசிறி ஆகும். இங்கு முசுகுந்த சோழனால் கட்டப்பட்ட சிவனாலயம் முசிறி கைலாசநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள லிங்கம் இந்திரனிடமிருந்து பெற்ற லிங்கம். இக்கோயில் சோழர் காலத்திற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் மற்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. புராண வரலாற்றின்படி முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானிடமிருந்து 7 லிங்கங்களை பெற்று வந்தபோது சிவ வழிபாட்டிற்காக உருவாக்கிய ஊர்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. முசுகுந்த சோழன் தீராத தோல் நோயால் அவதிப்பட்டு வந்தபோது நாட்டில் உள்ள மருத்துவர்கள் பலர் சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் போனது. பிறகு அமைச்சர்களின் ஆலோசனைப்படி பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான். அப்பொழுது ராமேஸ்வரம் செல்ல தீர்மானித்து தற்போதைய முசுகுந்த வளநாடு வழியாக சென்றான். தற்போதைய முசுகுந்த நாடு பெரிய வனப்பகுதியாக இருந்தது. களைப்பினால் வீரர்களும் அரசனும் ஓய்வெடுத்தனர். அப்பொழுது முசுகுந்தன் ஒரு காட்சியை கண்டான். ஒரு தோல் நோய் கொண்ட நாய் சேறு நிறைந்த நீரில் நீராடி அதன் தோல் நோய் நீங்கிச் சென்றது. இதனை கண்ட முசுகுந்தன் அந்த சேற்றில் குளித்து தன்னுடைய நோய் நீங்கி சுகம் கண்டான். வீரர்களுக்கு நான் ராமேஸ்வரம் சென்று திரும்பி வருவதற்குள் இந்த இடத்தில் தீர்த்த குளம் உருவாக்க வேண்டும் என உத்தரவிட்டு சென்றான். பிறகு ராமேஸ்வரம் சென்று வந்து அங்கு இந்திரனிடமிருந்து பெற்ற லிங்கத்தை நிறுவி ஆலயம் எழுப்பினான். அந்த கோவிலையும் அந்த பகுதியினையும் நிர்வகிக்க நகர சைவ வேளாளர் குடும்பம் 4 பேரையும் வீரர்களையும் கொடுத்து தனி சோழவள நாடாக நிர்மாணித்தான். முசிறி 32 கிராமங்கள் என்பது பழைய எண்ணிக்கையின் திரட்டு. தற்போது பிற்சேர்க்கையில் அது 36ஆகவும் 40ஆகவும் 42ஆகவும் உயர்ந்ததாக கூற்று. இன்னும் சரிவர அனைத்து தகவல்களும் கிடைக்கப் பெறவில்லையாதலால் இங்கு பழைய கிராமங்களின் பெயர்கள் மட்டும் பட்டியலிடப்பட்டுள்ளன. நெம்மேலி, அண்டமி, ஆத்திக்கோட்டை, ஆலடிக்குமுளை, ஆலத்தூர், ஏனாதி, கட்டையங்காடு, கருப்பூர், காசாங்காடு, கீரத்தூர், கீழக்குறிச்சி, சிலம்ப வேளாங்காடு, சுந்தம்பட்டி, சூரங்காடு, சூரப்பள்ளம், செங்கபடுத்தாங்காடு, செண்டாங்காடு, செவந்தன்பட்டி, தாமரங்கோட்டை, திட்டக்குடி, நாட்டுச்சாலை, பட்டிக்காடு, பள்ளத்தூர், பழைய மதுக்கூர், பாளமுத்தி, புதுக்கோட்டை உள்ளூர், புலவஞ்சி, மட்டங்கால், மன்னங்காடு, மூத்தாக்குறிச்சி, வாட்டாகுடி, விக்கிரமம், வெண்டாக்கோட்டை, மேலும் பட்டுக்கோட்டையின் புறநகர் பகுதிகளான லட்சத்தோப்பு மற்றும் சில பகுதிகளில் பெரிய அளவில் வாழ்கின்றனர். நீண்ட காலத்திற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2026இல் இக்கோயிலின் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.